நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு கீழே இருந்து மேலே வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போல இருக்குங்களே. அதுக்குள்ள ஏகப்பட்ட சர்ச்சைகள், அதுக்குள்ள பல கலவையான விமர்சனங்கள், அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை சந்திச்சு தான் வர மாதிரி இருக்கு. அந்த வகையில் நடிகர் சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக அவருக்கு வரிசையா இசையமைப்பாளர் இமானோட எடுத்து வச்ச குற்றச்சாட்டு, அந்த சர்ச்சை ஓயறதுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு சர்ச்சை கிளம்பி இருக்குங்க. கொட்டுக்காளி படம் சூரி நடிச்ச இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். இவங்க கொட்டுக்காளியோட படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் எஸ்கே பேசியது தான் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. தனுஷ் மறைமுகமா தாக்கியிருக்காரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவரை விமர்சித்து வந்தாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் சினிமால அறிமுகமான காலகட்டத்தில் அவருக்கு பல உதவிகள் செஞ்சிருக்காரு தனுஷ். நடிகர் சிவகார்த்திகேயன் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் அவங்களுக்கு பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்காரு நடிகர் தனுஷ். அவங்களது தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சில படங்கள் நடிச்சார். அவருடைய கெரியர் வளர்ச்சிக்கு தனுஷ் அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சில கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஸோ ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் பேசின அந்த படவிழாவில் தனுஷை தாக்கியதாக மிகப்பெரிய சர்ச்சையை வெடிச்சதுங்க. அதாவது அதில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முழுக்க அதில் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி மட்டுமே இருந்தது. இடையில 2 லைன் அவர் பேசியிருந்தாரு. என்ன சொன்னா, கொட்டுக்காளி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் என்னுடைய ப்ரொடக்ஷன்ல அடுத்தடுத்து படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். புது புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உள்ள வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னவரு, அதுக்கப்புறம் நான் தான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு யாரையும் பார்த்து நான் சொல்ல மாட்டேன். என்னத்தான் அப்படி சொல்லி பழக்கிட்டாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சொன்ன விஷயம் தனுஷ் அவர்களை தான் தாக்கி பேசியிருக்காங்க. தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியால பல கண்டனங்களை தெரிவித்து வந்தாங்க. நன்றி மறந்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல்களுக்கு ஆளாக்கப்பட்டார் சிவகார்த்திகேயன். இந்நிலையில் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது நீங்களாம் அடிச்சுக்கங்கடா, நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற அளவில் சிவகார்த்திகேயன் மற்றும் தனுஷ் 2 பேரும் மேடையில் சிரிச்ச மாதிரி அழகாக ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்ட போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட இந்த சம்பவம் தான் இப்போ ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு நெட்டிசன்களிடையே.